அபார கருணாசிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருப்பியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று இந்திரா பாலசுப்ரமணியம் அப்படின்னு பாம்பேலேருந்து ஒருத்தரோட ஒரு அனுபவங்களை நம்ம பார்த்துட்டுருக்கோம். அந்த மாமி ஒரு தரம் பெரியவாளை பார்க்க பண்டரிபுரம் போகிறான். பண்டரிபுரம் எங்கள் அம்மாவும் போயிருக்கான். அதான் பண்டரிபுரம், ஈரஜ், சத்தாரா எல்லாமே பெரியவா அந்த மகாராஷ்டிராவில் நிறைய நாள் வந்து பெரியவா யாத்திரை போயிருக்கான். இந்த பண்டரிபுரத்தில் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த சால கிராமங்கள்லாம் பெரியவா வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தானா நான் எங்கள் அம்மா நேபாள் போயிட்டு வந்திருந்தா. அந்த சால கிராமத்தில் எங்கள் அம்மா வந்து பெரியவாள்கிட்ட வச்ச உடனே பெரியவா வந்து அப்போ 1 மணி ஜபத்தில் இருந்தா. 1 மணி ஜபத்தில் வந்து பெரியவா வந்து அந்த பெரியவாள்கிட்ட அந்த இது சால கிராமம்லாம் இருந்துருது. அம்மாக்கோ ஊருக்கு போகணும். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பாலு மாமாட்ட மாமா வந்து எடுத்து தாங்க மாமா, நான் ஊருக்கு போகணும் அப்படின்றான். டைம் இருக்குது இருந்தாலும் ஊருக்கு போகணும். பெரியவா 1 மணி நேரம் ஜபம் பண்ணுவான். அந்த ஜபத்தில் அது இருந்துடுத்து. பெரியவா 1 மணி ஜபத்தில் உன்னோட சால கிராமத்தில் உரு ஏற்றின்னு இருக்க, நீ என்ன ஊருக்கு போகணுங்கிற, பேசாமல் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி இங்கே இரு பாலு மாமா, உன்னோட சால கிராமத்துலாம் உரு ஏறின்னு இருக்கு, நீ பேசாமல் இரு அப்படின்ட்டாலாம். உடனே அம்மா தங்கலை, இருந்தாலும் அதை 1 மணி நேரம் கழித்து பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாலாம் அம்மா கையில். அது மாதிரி சால கிராமங்கள்லாம் எங்கள் அம்மா ஆத்தில் இருக்குது. பெரியவா தொட்டு கொடுத்த சால கிராமம் அது 1 மணி ஜபத்தில் வேறு இருந்த சால கிராமம். அது மாதிரி இந்த பண்டர்பூர்னோடனே எங்கள் அம்மாவோட அனுபவம் எனக்கு ஞாபகம் வரும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு வருவோம். பெரியவா இந்த மாமி வந்து பண்டர்பூர் கேம்புக்கு போயிருக்கான். பண்டர்பூரில் துளசி நிறையா அந்த போன சீசனில் அந்த டைமில் நிறையா கிடச்சிருக்கு. பண்டர்பூரில் துளசி நிறையா கிடச்சோடனே அதெல்லாம் எடுத்து பறித்து, பெரியவா தங்கின இடத்துல துளசி நிறையா இருந்திருக்கோ என்னமோ தெரியல, கிடச்சிருக்கு. எடுத்து பறித்து தொடுத்து மாமி வந்து பெரியவா போட்டுக்கணும்னு போய் பக்கத்தில் வைக்கிறான். பண்டர்பூரில் பெரியவா வந்து அது இதுவும் சொல்ல மறந்தேன், அந்த மாமி ஆத்தங்கரை ஏதாவது பண்டர்பூரில் இறங்கி பெரிய ஒரு ஆற்றை தாண்டி தான் இருந்தான். ஆறு சந்திரபாகா நதிக்கு அந்த பக்கம் இருந்தான். அதனால் இவள் ஊர்லேருந்து வந்து இறங்கி அந்த போட்டுக்காரன் கொண்டு போய் பெரியவா தங்கின கேம்பில் கொண்டு விட்டுறான். இந்தாப்பா பைசான்னு கொடுக்குறா, மகா பெரியவாளுக்காக நான் செய்கிறேன், நீங்கள் எனக்கு பணம் வேண்டான்னு அந்த போட்டுக்காரன் சொன்னான். நான் பாருங்க, அவனுக்கு எவ்வளோ பக்தி பாருங்க பெரியவா மேலே. மகாராஜிக்காக நான் செய்கிறேன், எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி ஒரு அனுபவமாம். அதே மாதிரி அந்த மாமி வந்து அன்றைக்கி போய் அடுத்த நாள் துளசியெலாம் கிடச்சிருக்கேன். சரி, இப்போ துளசியெலாம் இவ்வளோ நல்லா கிடக்கேன்னு கேம்பில் தொடுத்து கொண்டு போய் பெரியவாள்கிட்ட கொண்டு போய் வச்சுருக்கோம். பெரியவா போட்டுக்கணும். ரொம்ப நேரம் பெரியவா அதை கண்டுக்கவே இல்லையா. மாமிக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தொடுத்து கொடுத்துருக்கோம், அவர் போட்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு மாமிக்கு ரொம்ப பார்த்துனே நின்றுருக்கான் மாமி. சித்த நேரம் கழித்து ஒருத்தர் வரார். ஒரு மராத்தியர் ஒரு சிலையை எடுத்துகிட்டு வரார். பெரியவா முன்னாடி நிற்க வைக்கிறது. அது வந்து லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய சிலை. இது பூமிக்கடியில் தோண்டின போது கிடச்சிது அப்படின்னு சொல்லி பெரியவாள்கிட்ட வைக்கிறது. ரொம்ப பெரியவா சந்தோஷப்பட்டுட்டு இந்த சிலைக்கு தையாலேயே இந்த நீரெல்லாம் விட்டு தண்ணீர்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணுறான். அபிஷேகம் பண்ணிவிட்டு மாமி தொடுத்து வச்சுருந்தா பாருங்க, அந்த துளசி எடுத்து அந்த லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு போடுறா. மாமிக்கு ஒரே சந்தோஷம். இந்த விக்கிரகம் வரப்போகிறது முன்னாடியே பெரியவாளுக்கு தெரிஞ்சு தான் போட்டுக்காமல் இருந்தார் போல இருக்குது. என்ன ஒரு தீர்க்க தரிசனம். எந்த துளசி பெருமாளுக்கு போய் சேர்ந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷம்னு மாமி வந்து சந்தோஷப்பட்டாலாம். அதை வந்து அந்த மாலையை எடுத்து துளசி வந்து அந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் விக்கிரகத்துக்கு மண்ணிலேருந்து தோண்டின பூமியிலேருந்து கிடச்ச விக்கிரகத்துக்கு பெரியவா மாமி தொடுத்து கொடுத்த அந்த மாலையை போட்டாலாம். முன்னாடியே இந்த சிலை வரும்னு தெரிஞ்சு தான் இந்த துளசியை போட்டுக்கல அப்படிங்கிறது அன்னைக்கு மாமிக்கு புரிஞ்சுதான். அது மாதிரி பெரியவா வந்து அனுபவங்கள் இப்போ மாமிக்கு நிறைய இருந்திருக்கு. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமா.